இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இருந்து அதை பார்த்துவிட்டு செல்லுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காளை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வன்னியற்கை வலையோசை, தாழை மணலோசை, தாயதையர் மத்தோசை, கோழி குரல் ஓசை, குழவியர் வாக்கிய ஓசை, ஆழி அலையோசை அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடும் மாயமொழி தமிழ்மொழியே. வாழ்க தமிழ், வளர்க நற்றமிழர். இலக்கிய சோலையாக இன்பத்தேனாக கருத்து பெட்டகமாக கற்பனை ஊற்றாக இன்று மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கேட்கும் கருத்தழகு, சொல்லும் முறையழகு, ஆன்ற தமிழோ அழகழகு என்பதற்கு இணையாக தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் அவர்களுக்கும், தித்திக்கும் தேர் சொட்டாக, மலராத முறை கொட்டாக, தமிழ் காஞ்சி வெண்பட்டாக என்னுடைய நீண்ட கால நண்பர் திருவாளர் மணி அவர்களுக்கும், அடுக்குமொழி பேசி மிடுக்கு நடைபோடும் மின்னல் தமிழுக்கு மேடை அமைத்தார் போன்று இங்கு உரையாற்றுபவர்களுக்கும், எழுத்தும் பேச்சும் இயல் தமிழ், பாடும் பாட்டிய இசை தமிழ், நடிப்பும் கூத்தும் நாடக தமிழ், இவை மூன்றும் சேர்ந்ததுதான் முத்தமிழ் என்பதற்கு ஏற்ற சிறப்புரையாற்ற வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் தென் திசை காற்றை தென்றல் என்பார்கள், வடதிசை காற்றை வாடை என்பார்கள், மேல் திசை காற்றை கோடை என்பார்கள், கீழ் திசை காற்றை கொண்டல் என்பார்கள். கொண்டல்கள் முழங்கி இயங்க, குவளைகள் விழித்து நோக்க, தெண்டரை எழுதி காட்ட, தேர்தெழி மகரை ஆழியாக இங்கு புரட்சிகர இளைஞர் முன்னணி பட்டாளம் இருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் நம்முடைய வணக்கத்தினையை தெரிவித்துக் கொள்வதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாமெல்லாம் உழைக்கும் வர்க்கங்கள். உழைப்பதனால் நாம் நாகரிகம் அடைந்திருக்கின்றோம். நாமெல்லாம் இவ்வளவு பெரிய கட்டடங்களையும் இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறோம் என்றால் நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு கடினப்பட்டிருப்பார்கள். அவர் சொல்லுகின்றார் பாடலிலே, பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, எனை பெற்ற தாய்மாரே, நல் நிலம் சிங்கங்காய், நீரோடை நிலம் பிடிக்க, நெடுமரங்கள் நிறைந்திருக்க, பெரும் காணாம் பெரு விலங்கு நீரோடி வாழ்ந்திருக்க, படுக்கை கல்லில் பெரும் குன்றில் பிளம் சேர பாம்புகள் கூட்டம் போராடும் பாந்திடத்தை புதுக்கிய கைகள் யாக்கைகள், அழகு நகர் உண்டாக்கி பரப்படுத்த வயதும் தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் கிடைக்கும் நல்ல உழைப்பு தோள்கள் எவரின் தோள்கள், பொத்துகளை மணிக்குளத்தை கோயிலுக்கு அடக்கிய மூச்சு அவருடைய மூச்சு, நம்முடைய தமிழர்களுடைய மூச்சு அல்லவா, உழைப்பாளிகளுடைய மூச்சு அல்லவா. அதனால்தான் நாம் ஆதிகாலத்தில் வேட்டை சமூகத்திலிருந்து நாகரிக சமூகத்திற்கு மாறி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த இனிய நேரத்திலே நான் கூறிக்கொள்வது தமிழர்களால் வீரமிக்கவர்கள். அதுவும் ஒரு இலக்கிய வரிகளில் உங்களுக்கு கூறி செல்லலாம் என்று இருக்கின்றேன். ஒரு தாய் அந்த காலத்தில் பள்ளிக்கு அனுப்புவது போல தன் குழந்தையை போருக்கு அனுப்புவார்கள். அவ்வாறு போருக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த குழந்தை மார்பில் அம்பை வாங்காமல் முதுகில் கோழையாக வந்துவிட்டான் என்று சிலர் அந்த தாய்க்கு போடுகின்ற பொழுது அவன் இறந்து விட்டானே என்று கூட வருத்தமில்லை. அதற்கு அந்த தாய் சொல்லுகின்றாள், கிழவி துடித்தனர், இதயம் விழித்தனர், முழவு ஒழிந்த திக்கை நோக்கி முடிக்கினாள் வேகத்தை, கோழைக்கும் பால் கொடுத்தேன், குப்புற வீடு கிடக்கும் வாழைக்கும் பெயர் போல் இருந்தான். அன்றொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொன்ன தன் மார்பை காட்டி சாக கிடந்தான் என் சாகாத கண்ணால். அவருக்கு பிறந்தாரா, அடடா மாணவிக்கு குட்டிச்சுவருக்கும் கீழாக இழுத்து
அதனுடைய ஆர்வத்தை தான் உங்கள் முன் கூறிக்கொண்டிருக்கின்றேன். இவன் மரபிலே வீரம் இசைக்கும், இங்கு வேடி நரம்பிலே இசையும் துடிக்கும், அதுவும் மாணவிலே உடம்பு என்று நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு வீரத்தை சொல்லி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வீரமிக்க தமிழர்கள் பரம்பரையில் பிறந்தவர்கள் நாம். எனவே வீரத்தோடு இனிமையாவது செயல்படும். சில கருத்துக்கள், இலக்கிய கருத்துக்களை நம்முடைய பேராசிரியர்கள், பேரறிஞர்கள் கூறி சென்றார்கள். நான் அறிவியல் கருத்துக்களை ஒரு சிலரை மட்டும் உங்களுக்கு என நேரத்தினுடைய பற்றாக்குறையினால் ஒரு சில கருத்துக்களை மட்டும் கூறி சொல்கின்றேன். லெமோரியா காண்டம், அதன் பெயர் குமரி காண்டம், குமரி கண்டம். லெமோரியா கண்டம், குமரி கண்டம். இந்த லெமோரியா கண்டம், குமரி கண்டம் என்பது நம்முடைய பொழுது கன்னியாகுமரி இருக்கிறது இல்லையா, குமரி, அந்த அதுக்கடுத்துடைய நீட்சி இப்பொழுது கடலாக இருக்கிறது, அப்பொழுது நிலமாக இருந்தது. அந்த நிலம் கிழக்கு பக்கம் ஆஸ்திரேலியாவுடனும் மேற்கு பக்கம் மடகாஸ்கர் தீவின் மூலமாகவும் ஆப்பிரிக்காவின் மூலமாகவும் அதன் மூலம் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் தட வழிகள் இருந்தது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், லெமூரியன் என்ற ஒரு குரங்கினம் இந்த பகுதியில் இருந்ததால் அதன் பெயர் லெமூரியா காண்டம் என்று அழைக்கப்பட்டது. அந்த இடத்தில் தான் முதல் மனிதன், ஆதி மனிதன் தோன்றினான் என்று நான் சொல்லவில்லை, நாம் சொல்லவில்லை. இது பல்வேறு உலக அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே தமிழன் பேசிய மொழி தமிழே, அவன் எழுதிய மொழியும் தமிழே, தமிழில் தான் கல்வெட்டின் ஆதிமொழி, எம் மொழியே எழுத்தொழிவு பெற்ற முதன்மொழி. எனவே தமிழன் உலகின் தொன்மையானவன், தொன்மையிலும் அவனே உண்மையானவன். தமிழன் தான் முதலில் பிறந்தவன். இந்த செய்தியை நாம் சொல்லவில்லை, மற்ற நாட்டுக்காரர்கள் நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இனக்குழுவை தோற்றுவித்தது நம்முடைய லெமூரியா காண்டம். எப்படி என்றால், தலைவலியின் வழியாக ஆதி மனிதர்கள் அந்தந்த பாதிக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்பிரிக்காவிற்கும் மங்கோலியா பகுதிகளுக்கும் சைனா பகுதிகளுக்கும் சென்றார்கள். இந்த இனக்குழு இந்தியர்கள் என்றும் ஆஸ்திரேலியர்கள் என்றும் மங்கோலாயர் என்றும் ஆப்பிரிக்கர் என்றும் இப்படி பல்வேறு இனக்குழுக்களாக தோற்றுவித்த தாயகமே நம்முடைய தமிழ்நாடு. இது நாம் சொல்லவில்லை, மற்ற அறிவியல் அறிஞர்கள், உயிரியல் அறிஞர்கள், தொல்லியல் ஆய்வாளர்களுடைய கருத்தாகும். இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஓமோ எரக்டஸ், அதாவது குரங்கிலிருந்து வந்தவன் ஆஸ்திரேலியோபிதிகஸ் என்ற ஒரு குரங்கு, அதுதான் மனித உருவத்தை பெற்றிருந்தது முதலில். அது 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓமோ எரக்டஸ் என்ற நிமிர்ந்த குரங்கு, மனிதர்கள் கூட 4 காலில் இருந்தவர்கள் 2 காலில் இருக்கக்கூடிய நிலை, அதுதான் ஓமோ எரக்டஸ். இது எங்கே இருந்ததுன்னு சொன்னால், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் குடியம் என்ற குகையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நல்ல தெளிவாக நான் நம்முடைய சகோதரர்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அது ஏன் சொல்கிறது, ஜவ்வாது மலையில் சேவடி என்ற இடத்தில் ஏறக்கூடிய 100 to 200 உள்ளர் வீடுகள் இருக்கின்றது. உள்ளர் வீடுகள் நம்முடைய ஜவ்வாது மலையினுடைய அந்த பகுதியில் இன்னும் பாதுகாப்பாக இருக்கின்றது. அதை நாங்கள் சென்று பார்க்கின்றோம். 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் ஓமோ எரக்டஸ் குடியவனும் நம் குகையில் வாழ்ந்தான். அச்சமயம் ஜவ்வாது மலையின் சேப்லி எனும் உள்ளர் குகையிலும் வாழ்ந்தனர். ஆதி மனிதனின் தொல் ஆயுதமாம் கல்லாயுதம், கற்கோடாகி என்ன கிடைக்குதோ ஏராளம் தாராளம் நிறைய கிடைக்கும் நம்ம பகுதியில். அது உங்களுக்கு காட்டுப்போம். என்ன தெரிஞ்சு இப்போ இந்த வாய்ப்பு நான் பயன்படுத்திக்கிறேன், அவ்வளோதான் ஒன்று.
ஒரு சில உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இதை ஒரு சிலதை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். இது கல்லாயம், கற்கோடாகி. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பாட்டி, பழம் பாட்டி, கீழடி என்பது கிழடி. கிழடி என்பது நம்முடைய பாட்டி. நம்ம பாட்டி பயன்படுத்திய எல்லா விதமான பொருள்களும் கீழடி கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அவள் சாதாரண மாணவர்கள் காலில் தங்க பப்படம் அனுப்பியிருந்தான். தங்கத்திலான தாயத்தை உருட்டி விளையாடி கொண்டிருந்த செல்வ செழிப்பான பாட்டிகள். அதனால்தான் உலகத்தின் தொன்மையான நாகரிகம் நம்முடைய தமிழின் நாகரிகம். இதை நாம் ஏனோ வார்த்தைகளால் சொல்ல வேண்டும் என்பதில்லை. இதை சான்றுகளால் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது தற்போதைய கீழடி. இந்த பாருங்கள், இது நாம் செய்யவில்லை. எத்தனையோ 1,00,000 ஆண்டுகளுக்கு கூட இருக்கலாம், 2,00,000 ஆண்டுகளுக்கு முன் கூட இருக்கலாம். அதை நாம் அந்த கார்பெண்டர்ஸ் மூலம் செய்கின்ற பொழுது இதனுடைய வயது தெரிவிக்கணும். இதை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம்? கத்தி, கோடாரி, கடப்பாறைகள் பயன்படுத்தும் அல்லவா? அதே போல அவர்கள் இந்த கல்லை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கரியை கிழிப்பதற்கும் வெட்டுவதற்கும் விலங்கை குத்துவதற்கும் இந்த ஆயுதத்தை, கல்லாயுதத்தை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இதுவும் ஒரு ஆயுதம். அதுபோல இன்னும் ஒரு சில ஆயுதங்கள் இருக்கின்றது. மருத்துவத்துறையில் நம்முடைய தமிழர்கள் சிறந்து விளங்குகின்றார்கள். வார்த்தைகளால் சொல்லவில்லை, உங்களுக்கு நேரடி சான்றுகளாக காண்பிக்கின்றேன். மருந்தை அரைக்கக்கூடிய, அது மட்டுமில்லாமல் பாறைகளில் ஆங்காங்கே இருக்கின்ற குழிகள், அந்த குழிகளில் மருந்தை அவர்கள் முதலில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இவ்வளவு தொன்மை வாய்ந்தவர்கள் தமிழர்கள். எனவே நாம் ஒன்றும் சாதாரணமானவர்கள் கிடையாது. உண்மையிலே நாம் தொன்மையானவர்கள் தான். இது ஒரு கல். இது பாருங்க, அந்தந்த வேலைக்கு தகுந்தவாறு பெரிய கருவிகளையும் சிறிய கருவிகளையும் பயன்படுத்தியிருக்கிறது போல நிறைய இருக்கு. என்னுடைய இதில் வந்து நான் கண்டுபிடிப்புள்ள நிறைய அருங்காட்சியகத்தில் நிறைய கொடுத்துருக்குறேன். பேப்பர் செய்வதற்கு, புத்தக செய்வதற்கு மற்றும் சட்டம் அப்படியே நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கின்றது. வீட்டில் நிறைய இருக்கின்றது. பொருட்கள் எல்லாம் எடுத்துக்க முடியாது. இது பாருங்க, இரும்பை முதல் கண்டுபிடிச்சு சொன்னோம் இல்லையா? அந்த இரும்பு பாருங்க இருக்கிறாங்க. இது பாருங்க, குழாய் இரும்புடைய இது நிறைய இருக்குது. இது ஒரு குண்டு நம்ம பகுதியில் கொஞ்சம் அந்த பக்கம் குண்டு ரெட்டியூர் ஒரு இடத்துல கிடைச்சது. அந்த குண்டு ரெட்டியூர் பகுதியில் ஏராளமாக இந்த இரும்பு தாதுக்கள் உருக்கிய பகுதிகள் இன்னும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனால் தான் பாருங்க, கற்களை மனிதன் ஆயுதமாக்கிய காலத்தில் இரும்பை பயன்படுத்தியவன் தமிழனே, உலகத்தின் பயனறிந்த இனமே, உலக நாகரிகத்தின் இனம், தமிழகமே உலக நாகரிகத்தின் தொட்டில். இதை நாம் சொல்ல அலெக்சாண்டரியா என்பவர் சொல்லியிருக்கின்றார். நாம் சொல்றாரு, அவர் அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்கிறார். அவ்வளவு தொன்மை வாய்ந்தவர்கள். எனவே தமிழன் உலகத்தின் தொன்மையானவன், தொன்மையில் அவனே உண்மையானவன் என்பதை இந்த சான்றுகள் மூலம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். கீழடி நாகரிகம் சிந்து நாகரிகத்தை முன்பும் நாகரிகம், மண்மூடிய மகத்தான நாகரிகம், தோட்ட பணம் பொக்கிஷங்கள் கிடைக்கும் இடம், தமிழர் நாகரிகத்தின் தொட்டில், உலக நாகரிகத்திற்கு உரம் சேர்க்கும் உன்னத ஆவணம், தொலைந்த அடையாளத்தை காணும் மெட்டல் டிடெக்டர், உலக வரலாற்றை புரட்டி போட்ட கீழடி, தமிழர் நாகரிகத்தின் தாய்மொழி. எனவே நம்முடைய நாகரிகம் ஒரு இடத்துல மட்டும்தான் நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். நிறைய இருக்கிறது, அதை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது, இந்த நாகரிகத்தை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று
கோட்பாடு உண்மையன்று என ஆரியர்கள் கொக்கரித்து குமாரம் போடுகின்றனர். திராவிடத்திற்கு எதிரியாம் ஆரியர் எதிரணியில் இருக்கின்றனர். தமிழ் ஒழிக்க இக்காலம் போடுகின்றனர். இந்தியாவை ஆரியர் நாடு, பாரதம், சரஸ்வதி நாகரிகம், மண்ணின் மைந்தர் என்று அண்ட புழுகு, ஆகாச புழுகு, ஆக மொத்தத்தில் ஆரியர்கள் புழுகு மன்னர்கள், புழுகு மூட்டைகள். வேதங்கள், புராணங்கள், புரட்டுக்கள் மூடக் கொள்கையை புனித மயமாக்குகின்றன. வேத காலமே இந்தியரின் வரலாறு என கட்டமைக்க துடிக்கின்றனர். சமஸ்கிருதம் எனும் இறந்த மொழி இந்தியரின் முதன் மொழியாம். ஒன்றிய அரசின் கோர வஞ்சனையை பார். இனிய தமிழுக்கு 120 கோடி மற்றும் 127 கோடி மற்றும் இறந்த சமஸ்கிருதத்திற்கு 2345 கோடிகள். இந்திய அரசு ஓரவஞ்சனை செய்யும் பக்கா கேள்விகள். பிஜேபி ஆர்எஸ்எஸ் வாழ்நாள் வேண்டுதலும் விரதமும் தென்னகத்திலிருந்து வரலாறு எழுதப்படக்கூடாது என்பதை தீட்டாகி விடுமோ. தென்னகத்திலிருந்து வரலாறு எழுதினால் தீட்டாகி விடுமோ. தொன்மைக்கும் நாகரிகத்தின் உண்மைக்கும் பாடமே நமது கீழடி. தமிழர்கள் தாய்மொழி நமது நாகரிகத்தின் பிடிவழி. தமிழர் நாகரிகம் மிகவும் தொன்மை என அமெரிக்காவின் பீட்டா மையமும் இத்தாலியினுடைய ஆராய்ச்சி மையமும் கரிம கால கணிப்பு, அதாவது கார்பன் போட்டி டெஸ்ட் செஞ்சு அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. உலகத்திலே மிக சிறந்த பழமையான நாகரிகம் என்றால் தமிழனுடைய நாகரிகம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தமிழர் நாகரிகம் மிகவும் தொன்மை என அந்த ஆய்வுகளெல்லாம் சொல்லுகின்றது. ஆய்வின் முடிவை ஆரியத்திற்கு சாதகமாக மாற்ற சொன்னார்கள். ஆய்வாளர் அமர்நாத் ஆய்வின் முடிவுகளை ஒன்றிய அரசிடம் ஒப்படைத்தார். அவர்கள் அதை ஒப்பவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க, ஆய்வின் முடிவை ஆரியத்திற்கு சாதகமாக மாற்ற சொன்னார்கள். அவர் மாற்றவும் இல்லை, அதில் பின்வாங்கவும் இல்லை, காய்வு எதையும் மாற்றவில்லை. அவரை ஒன்றிய அரசு அசாம் மாநிலத்தில் நொய்டாவுக்கு மாற்றப்பட்டார். நொய்டா எல்லாம் எங்களுக்கு கட்சி காட்சி நொய்டா என்றார். அது கேரளம் நொய்டா எங்கடா போடுறார், எங்களுக்கு கட்சி காய்ச்சக்கூடிய நொய்டா சொல்லிட்டு திடமா இருந்தார். தன்னுடைய இதற்கு கொஞ்சம் வழிகளுக்கு மாறவே தமிழன் அப்படி ஆரியர்களுக்கு பாருங்க. தமிழன் என்று சொன்னால் எரியுதா? தமிழின் தொன்மை புரியுதா? தமிழன் என்றால் எரியுதா? தமிழன் தொன்மை புரியுதா? அவங்க நாகரிகத்தை மாற்ற சொல்லும் நாகரிகமற்றவர்கள், நாகரிகத்தை மாற்ற சொல்லும் நாகரிகமற்றவர்கள். எனவே நம்முடைய தமிழினுடைய சிறப்பை நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை கண்டிப்பாக மேல்நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். கீழடியிலிருந்து மேல்நோக்கி செல்ல வேண்டும். வரை நேரம் குறைந்து கொண்டிருப்பதனால் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் சந்தனமும் செண்பகமும் தேமாவும் தீப்பலாவும் ஆசிரியும் அசோகமும் ஓங்கும் தேங்கையும் குறவும் பிரிந்து நாகமும் திலகமும் நரவும் நந்தியும் மல்லிகையும் மாதவியும் அம்பலோடு மனம் கமழ்ந்து பாதிரியும் பாவை நாடலும் உட்கொண்டு பொறிப்புக்கும் புண்ணாகம் உருக்கொடுக்கலை சிறந்து வண்டியைத்து தீனார்ந்து வலிமையில் நடுகி பாட தந்தங்கள் தவழ்ந்தொழும் தந்தரும் பொழிலின் நடுவே விசும்பு துடைத்து பசும்பொன் பூத்து பெரியோடு நடுமகராக நாம் எல்லாம் வளருவோம், தமிழை வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என சொல்லி வாய்ப்புக்கு வழங்கி விடைபெறுகிறேன். நன்றியுடன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.